ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி எங்கள் அத்தை வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லன்ச் சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு, கறி உருளைக்கிழங்கு சேர்வா, அதுக்கப்புறம் கறி கிரேவி. ஸோ அத்தாக்கு வந்து பிடிச்ச மாதிரி சமைக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்வீட்க்கு வந்து கேர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்திங்கன்னா கறி உருளைக்கிழங்கு சேர்வா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். தென் நெய்ச்சோறுக்கு தாளிச்சிட்டு இருந்தேன். சைட் பை சைட் கேப் விடாமல் பார்த்திங்கன்னா 1 by 1 ஒர்க் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா டைமுக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. அத்தா வந்து மேக்ஸிமம் 1லேருந்து 1:30க்குள்ளே ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நான் தூங்கி எந்திரிச்சதுமே லேட்டு தான். ஸோ எந்த விதத்துலையும் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருந்தேன். சமைக்கும்போது இந்த ஊற வச்ச அரிசி சாப்பிட்ற பழக்கம் இன்ன வரைக்கும் போகலை. அதுவும் எனக்கு பாஸ்மதி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சாதா அரிசி கூட சாப்பிட மாட்டேன். என்ன மாதிரி உங்களுக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நமக்கு பேரண்ட்ஸாக இருக்கும் போதை விட நம்ம குழந்தைங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். நான் அதை வந்து ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் சில விஷயம் இல்லை, நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிக்டாகவே பார்த்துருப்போம் நம்ம பேரண்ட்ஸை. பட் நம்ம குழந்தைங்க கிட்ட அதே விஷயத்தை அவங்க ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப செல்லமாகவும் ரொம்ப கைண்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அது எப்படின்னு எனக்குமே தெரியல. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா லஞ்சை வந்து முடிச்சாச்சு. அத்தா கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பசங்க விடவே இல்லை. அதுவும் ஹமீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்கத்தா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.